ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்சன்னு இல்லை, எல்லாத்துக்குமே பிடிச்ச ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் நல்ல பழுத்த மாம்பழம் ஒரு கப்பு நிறைய நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக ஒரு கப்பு வந்து பால் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2 10 ரூபா பேக்கெட் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து சுகர் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 5 பொருள் போதுங்க. சூப்பராக ஈஸியாக டேஸ்டியாக வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாலை வந்து 1 கப்பு பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ அது வந்து நல்லா சூடாகி பொங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதை நல்லா வந்து நான் தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். நீங்கள் பாலே வேணும்னாலும் விட்டு கரைச்சிக்கலாம். நான் பால் வந்து பாத்திரத்தில் மாற்றினதுனால சூடாயிருச்சு. சூடான பால் ஊற்றினா கட்டி தட்டிடும். அதனால் வந்துட்டு தண்ணியும் கொஞ்சம் விட்டு கரைச்சிக்கிறேங்க நான். பால் வந்து திக்கான பால் எடுங்க. எப்போவுமே வந்துட்டு தண்ணி ஊற்றாதீங்க பாலில் ஐஸ்கிரீமுக்கு. இப்போ அந்த பால் காஞ்சிட்ருக்குது. நான் கார்ன்ஃப்ளவரை வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பால் பொங்கி வருது. நல்லா ஒரு கரண்டி போட்டுட்டு பால் பவுடரை வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் வந்து கலந்து விடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருன்னு ஆகிற மாதிரி வரும் பால் பவுட்ரு போட்டோன்னையும். அது வந்து நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது எல்லாம் கரைஞ்சி பால் வந்து நல்லா வந்து அந்த பால் பவுடரோட ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து குக் ஆகிட்டு இருக்கும்போதுட்டு பாருங்கள், குக் ஆகுது, பொங்கி வருது. ஒரு வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவரை சேர்த்திட்டு நல்லா பாலை வந்து கொஞ்சம் சுண்ட விடுங்க. நல்லா திக்னஸ் ஆகுது பாருங்கள். நல்லா கொதித்து திக்னஸ் ஆகும்போது நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிட்டுருக்கு. கார்ன் ஊற்றுனதுனால நல்ல திக்னஸ் வரும். போடுறதுனால திக்னஸ் நல்லா வரும். பாருங்கள், நல்ல அளவுக்கு திக்னஸ் வரும்போது கண்டென்ஸ் பதத்துக்கு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை நல்லா வந்து ஆற வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மாம்பழம் எப்போவுமே சூடுங்க நிறையா சாப்பிட்டா வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அங்கே ஆறுனது வந்து கரெக்டாக ஒரு கப் இருக்குது. அதே மாதிரி மாம்பழம் ஒரு கப் இருக்குது. ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்து ஹீட் கண்டெய்னரில் வந்து ஃப்ரீசரில் வந்து 5 செட் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 செட் பண்ணி வச்சுட்டு மீண்டும் எடுத்து மிக்சியில் அரைச்சி நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் பண்ணணுங்க. மொத்தம் 8 ஹவர்ஸ் ஆகும் வந்து ஐஸ்கிரீம் வந்து ரெடியாகி சாப்பிட்றதுக்கு. ப்ரிப்பேரிங் டைம் வந்து எப்போவுமே 20 மினிட்ஸ் தான். ஆனால் சர்விங் டைம் வந்து 8 ஹவர்ஸ் ஆகும் ஐஸ்கிரீமுக்கு மட்டும். இங்கே பாருங்கள், நான் அடித்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்துட்டு இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். ஒரு 5 ஹவர்ஸ் செட் பண்ணி வைக்கிறேன். 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து மீண்டும் நம்ம அடித்து ஒரு பாக்ஸில் போட்டு வைப்போம். மேலே வந்து ஒரு கவர் போட்டு வைக்கிறேங்க. ஏன்னா அந்த இன்னும் ஏர்டைட் உள்ள இருக்கும். பாருங்கள், வச்சு இப்போல தான் 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை மீண்டும் மிக்சியில் அரைக்க போகிறேன். நான் அடித்து 3 செட் பண்ணிடுறேங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஹெல்த்தியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள், ரெடியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செல்வாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.